அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக், மதுரையிலிருந்து பேசுகிறேன். நாளைய பாரதத்தை உருவாக்கும் கல்வி. எது நாளைய பாரதம்? யாரெல்லாம் நாளைய பாரதம்? நாளைய பாரதத்தை உருவாக்கப் போகிறவர்கள் யார்? நாளைய பாரதத்தை உருவாக்கப் போவது எது? ஆம், நான் நாளைய பாரதம். இதை போன்ற ஏராளமான இளைஞர்கள் நாளைய பாரதம். இந்த பாரதத்தை உருவாக்கப் போவது இந்த கல்வியும் ஆசிரியர்களும் தான். என்னுடைய கல்லூரி வாழ்க்கை பயணத்தில் முதலாம் ஆண்டில் முதல் நாளில் முதல் பொருளியல் வகுப்பில் என்னுடைய பொருளாதார ஆசிரியர் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். வாட் இஸ் ஹையர் எஜுகேஷன்? பல பதில்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து அவருக்கு முன்வைக்கப்பட்டன. இறுதியாக அவர் சொன்னார், ஹையர் எஜுகேஷன் இஸ் நாட் ஓன்லி லேர்னிங் பட் ஆல்சோ டீச்சிங் அப்படின்னாரு. உயர்கல்வி என்பது கற்றல் மட்டுமல்ல, கற்பித்தலும் கூட அப்படின்னாரு. அன்றையிலிருந்து நானும் என்னுடைய சக நண்பர்களும் பாட புத்தகத்தை தாண்டி வேறு ஏதாவது அறிவுபூர்வமான தகவல்களை கற்றுக்கொண்டு நாங்கள் பகிர்வதோடு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்தோம். இந்த கல்வியும் ஆசிரியர்களும் எங்களை எப்படி செதுக்குகிறார்களோ அதில் 1% நாங்கள் எங்களையே செதுக்கிக் கொண்டு பிறரையும் செதுக்குகிறோம். இப்படி இந்த கல்வி நாளைய பாரதத்தை உருவாக்குகிறது. திண்டுக்கல் மாவட்டத்துல புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022-2027 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 15 வயதிற்கும் மேற்பட்டோர் அடிப்படை எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு அந்த திட்டம் அடிப்படை எண்ணறிவையும் எழுத்தறிவையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6977 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் கற்பித்தல் பணியை செய்வதற்காக கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திட்டங்கள் நாளைய பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்குள் ஒரு இலக்கியவாதி இருக்கிறான், ஒரு மாணவனுக்குள் ஒரு மருத்துவன், ஒரு பொறியாளன், ஒரு ஆசிரியர் என ஒரு மாணவனுக்குள் எப்படிப்பட்ட வருங்கால தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கல்வி அடையாளம் கண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. என்னை இந்த கல்வி நாளைய பாரதத்திற்கு ஒரு பேச்சாளனாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் கொடுக்க போவதை எண்ணி இன்றைய இளம் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதற்கு இந்த போட்டி முதற்படியாக எண்ணுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.